ஹூட்ஹூட் புயல் ஞாயிறன்று கரையை கடக்கவுள்ள நிலையில் ஆந்திரா, ஒடிசாவில் உச்சகட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவான ஹூட்ஹூட் புயல் வெள்ளியன்று அதிதீவிர புயலாக மாறியது. இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்காக 260 கிலோமீட்டர் தூரத்திலும், ஒடிசாவின் கோபால்பூரிலிருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்காக 360 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டுள்ள ஹூட்ஹூட் புயல் ஞாயிறன்று முற்பகலில் விசாகப்பட்டினம் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி சனிக்கிழமையிலிருந்தே ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடக்கும் சமயத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் ஒடிசா மற்றும் ஆந்திராவில் கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் ஆந்திராவில் விசாகப்பட்டினம், விஜயநகரம், ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட 5 கடலோர மாவட்டங்களில் 436 கிராமங்களில் வசிக்கும் 5,15,000 பேரை வெளியேற்றும் பணிகளை மாநில அரசு சனியன்று துவங்கியது. அதேபோல ஒடிசாவில் கஞ்சம், மால்காங்கிரி, கோராப்புட் உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் 3.5 லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணிகள் துவங்கியுள்ளன. ஒடிசாவிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக செல்லும் 39 ரயில்கள், 2 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டில் வீசிய ஃபைலின் புயலின் போது உயிர் பலியாவதை முன்கூட்டியே தடுத்ததைப் போல இப்போது ஹூட்ஹூட் புயல் பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும் வகையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் கடற்படை மற்றும் ராணுவத்தினர் இரு மாநிலங்களிலும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். புயலை முன்னிட்டு கடும் மழையுடன் சூறைக்காற்று வீசும் என்பதால் இரு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்களையும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது.